வெல்கம் பேக் டு வலை குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி, அதாவது பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒயிட் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். நான் மோடுங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுவும் அன்சால்டட் பட்டரும் நம்ம எடுத்துக்கணும். அது ரெண்டையும் எடுத்துகிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டையுமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 எக் யோக் எடுத்துக்கணும், 1 எக் ஒயிட்டு எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணால் ஓகே தான். அதுக்கப்புறம் அதிலே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 80 கிராம்ஸ் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் செக் ஆன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 70 கிராம்ஸ் ஆஃப் மைதா அது கூட நான் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கும். இதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் அதை ஆட் பண்ணிடுறேன். மேலே கார்னிஷிங்க்கு வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து திரும்பவும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்டோடு வந்ததுன்னா நம்மளோட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு 1 ஹவர் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீசஸ் கிடைக்கும். மேலே கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.